ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் வினாத்தாளிலிருந்து பாலிட்டி தொடர்பான கேள்விகள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றின்படி ஆண்டின் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 குழுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குழுக்கள் வந்து எந்த வருஷத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 உருவாக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு 1977. ஜிவிகே ராவ் குழு 1985. எல்எம் சிங்வி குழு 1986. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து 4, 1, 2, 3 ஸோ இதோட காலவரிசை. ஸோ ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணக்கூடிய சரத்து எது அப்படின்னா 14(4). ஸோ 17 என்ன சொல்லுது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்களை நீக்குதல். 344 என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்சி மொழிக்கான பாராளுமன்ற ஆணையை பற்றி கூறக்கூடியது 344. ஸோ இது எல்லா ஆர்டிக்கிளுமே ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஆர்டிகல் 356 மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் ஆவார். ஸோ 360 பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி பற்றியது. 352 தேசிய நெருக்கடி. 365 பார்த்திங்கன்னா மத்திய அரசின் ஆணைகளுக்கு மாநில அரசு இணங்காததால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 365. அடுத்து, உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை பற்றி சொல்லக்கூடிய விதி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் மொத்தம் 30 ஆர்டிகல் இருக்குது. ஸோ அதில் கல்வி அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 26. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதி 24 என்ன சொல்லுது அப்படின்னா ஓய்வு மற்றும் ஓய்வுக்கான உரிமை. ஒருத்தர் இவ்வளோ நேரம் தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு வரையறை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 24. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் உரிமை. அனைவரும் பார்த்திங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான வேலை அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 27 வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம், கல்வி மற்றும் அறிவியல் வாழ்க்கையில் எல்லாருமே வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 27. ஸோ இது மொத்தம் 30 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இதில் நமக்கு கேள்வியில் கல்வி அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது 26, மீதி இருக்கிறது பார்த்துக்குங்க. அடுத்து, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, அதாவது ஜிஎஸ்டி வந்து இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 12th புக்கு 11th புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க பொருளியலில். ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிகள் தொடர்பாக இந்திய பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 29 மார்ச் 2017. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எப்போது நடைமுறைக்கு வந்தது, இந்த கேள்வியும் அடிக்கடி தேர்வில் கேட்குறாங்க. நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. அடுத்து, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாததை பற்றி கூற சொல்லியிருக்காங்க. ஸோ பொருந்தாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 2 வந்து அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 2 வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் எந்த தலைப்பின் கீழ் சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டது? ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி. ஸோ அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தத்தின் மூலிமா பகுதி 4(7) வந்து சேர்க்கப்பட்டது 1976. மேலும் பார்த்திங்கன்னா சில திருத்தங்களும் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 51(7) அதாவது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். ஸோ இது வந்து 2002 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திருத்தமும் வந்து அடிப்படை கடமையில் சேர்க்கப்பட்டது. ஸோ அடுத்து மீதி இருக்க 2 ஆப்ஷனையும் பார்க்கலாம். 46வது பார்த்திங்கன்னா மத்திய அரசு விதிக்கக்கூடிய விற்பனை வரியில் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது 46வது அமெண்ட்மெண்ட்டு. 76 வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது 76வது அமெண்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? பண மசோதா பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 110. 266 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு திருட்டு நிதி மற்றும் பொது கணக்கு நிதிகளை பற்றி சொல்லக்கூடியது 266. 256 வந்து மாநில அரசு நிர்வாகம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாராளுமன்ற சட்டங்களுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 256. 112 பார்த்திங்கன்னா பட்ஜெட் வரவு செலவுகளை பற்றி சொல்லக்கூடியது 112.
அடுத்து 1953ஆம் ஆண்டில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர். 1953 இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வருடத்தில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா பசல் அலி. அவருடைய தலைமையில் தான் வந்து ஒரு மாநில மறுசீரமைப்பு குழு வந்து அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஆப்ஷனில் சில விஷயங்கள் பார்க்கலாம். எஸ்கே தார் குழு வந்து பார்த்திங்கன்னா 1948 ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. அடுத்து வந்து 1948 டிசம்பரில் ஜேவிபி குழு அமைக்கப்பட்டது. ஸோ இதுவும் காலமுறை வரிசைகளை படுத்துகளை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1948 தான். ஃபஸ்ட்டு எஸ்கே தார் குழு தான் 1948 ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. அந்த வருடத்துடைய இறுதியில் 1948 டிசம்பரில் ஜேவிபி குழு அமைக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எது அப்படின்னா 2. பகுதி 1 வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியம் மற்றும் எல்லைகளை பற்றி கூறக்கூடியது. பகுதி 5 மத்திய அரசு. பகுதி 6 மாநில அரசு. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் அரசு நிதி உதவி பெறும் எந்த நிறுவனங்களிலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? அதாவது அரசு நிதி உதவி பெறும் எந்த நிறுவனங்களும் சமய கல்வி தொடர்பாக வந்து நம்ம அது பங்கேற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 28. ஸோ 14 என்ன அப்படின்னு பார்க்கலாம். 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 29 மற்றும் 30 இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா சிறுபான்மையருக்கான மிக முக்கியமான ஆர்டிக்கல். 29 வந்து சிறுபான்மையரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பை பற்றி சொல்லக்கூடியது. 30 வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரும் வந்து கல்வி நிறுவனங்களை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 30. அடுத்து கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி. சேர்ந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இலவசம் மற்றும் கட்டாய கல்வியானது 6 to 14 வயது வரைக்கும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எது அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002. அடுத்து பின் வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தோட்ட தொழிலாளர் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. மேற்கொள்ளும் இந்த 4 சட்டங்களும் எந்தெந்த வருடங்கள் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்து விதவை மறுமண சட்டம் 1856, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, வரதட்சணை தடை சட்டம் 1961, அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1986. ஸோ இதன் அடிப்படையில் காலமுறை வரிசைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறுகிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 32. ஸோ 29 பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்து தான் சிறுபான்மையினரோட எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களை அமைத்தலை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 28. அடுத்து ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எப்போது அப்படின்னா 24 ஜனவரி 1950. மேலும் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷன் படி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னா நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான ஃபர்தர் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.